நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் சாயல்குடி பேரூராட்சிக்குட்பட்ட மத்திய பகுதியாக விளங்கக்கூடிய பஸ் டெப்போவிற்கு ஒதுக்கப்பட்ட இடம். கடந்த 2010 திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கட்டில் அமர்ந்த பொழுது, அதிகாரத்தில் இருந்த பொழுது இங்கே பஸ் டெப்போ அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அதனையடுத்து ஆட்சி முடிந்தது. இடையில் 10 ஆண்டு காலம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கட்டில் இருந்தது. பஸ் டெப்போ அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டது. அதனையடுத்து மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த 2021 ஆட்சிக்கட்டில் அமர்ந்தது. கூடுதலாக இந்த தொகுதியினுடைய முதுகுளத்தூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ ராஜகண்ணப்பன் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். இதனால் இப்பகுதி மக்கள் நம்முடைய நீண்டகால கனவாக சாயல்குடி பஸ் டெப்போ அமைந்துவிடும் என்று நம்பிக்கையாக இருந்தனர். ஆனால் ஆட்சிக்கட்டில் அமர்ந்து 3 ஆண்டு காலம் முடிந்துவிட்டது. ஆனால் இதுவரை அந்த பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளது. தற்பொழுது அந்த இடம் பன்னிகள் உலாவும் இடமாகவும், கோழி கழிவுகள் மற்றும் ஏனைய கழிவுகளை கொட்டும் இடமாகவுமே காட்சியளிக்கிறது. அருகிலே மருத்துவமனை உள்ளது, பள்ளிக்கூடம் உள்ளது. இங்கே கொட்டும் கழிவுகளாலும் பன்னி உலவுவதாலும் துர்நாற்றத்தால் அப்பகுதி மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு அவலம் ஏற்பட்டுள்ளது. ஆகையால் இந்த பகுதி மக்களுடைய நீண்டகால கனவான பஸ் டெப்போ அமைக்கும் பணி திமுகவில் அடிக்கல் நாட்டியது. இன்று திமுக ஆட்சியில் இருக்கிறது. இன்னும் இவருடைய ஆட்சி அதிகாரம் 2 ஆண்டு காலம் இருக்கிறது. அதற்குள் அமைப்பார்களா, இல்லை இந்த பணியை கிடப்பில் போடுவார்களா என்று மக்கள் மத்தியில் சந்தேகம் எழுகிறது. 200 கிராமங்களுக்கு மேலாக உள்ள இந்த சாயல்குடி மத்தியில் ஒரு டெப்போ அமைந்தால் குக்கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதி இலகுவாக இருக்கும். மக்களுக்கு நீண்டகால கனவு நிறைவேறியதாக இருக்கும். அரசு இதனை விரைவில் செயல்படுத்த வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். நிறைவேற்றுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.